அதுக்கு அடுத்து நீங்கள் இந்த மாதிரி இந்த முத்திரையை பயன்படுத்தி இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கிற முத்திரை எல்லாம் பெரும்பாலுமாக இந்த முத்திரை பேர் என்னங்க? என்ன முத்திரைங்க? சீன முத்திரையா? அதான் சீன கிட்ட வித்துட்டோமா நிறைய. ஆக இந்த யோக சக்தி எல்லாம் நிறைய உணர்ந்திருக்கின்றார்கள் சீன சமுதாயத்தினர்கள் அல்லது மேலை நாட்டினர்கள். இதையெல்லாம் நிறைய பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாம் எல்லாம் நமக்கு தெரியும், நமக்கு சொந்தமானதுதான் சொல்லி கொண்டிருப்போம். வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நேரம் இல்லை. சரியா? நாம் தான் அதற்கு முன்னோடின்னு சொல்றதுக்கு தான் நமக்கு உரிமை இருக்குன்னு ஒழிய அதுக்கு சொந்தக்காரர் நாம தான். அதை கடைபிடிப்பதற்கு எனக்கு தான் முழு உரிமை இருக்குது என்று சொல்லி அதை நம்மளை அதை சம்பந்தப்படுத்தும் போதுதான் அதுக்குள்ள எல்லா நன்மைகளையும் நமக்கு சேரும். நம்ம குடும்பத்திற்கும் அது நம்ம வழிகாட்ட முடியும். சரி, ஆக இந்த மாதிரி முத்திரைகளை இது சாதாரணமா தியானத்துக்கு நம்ம தியான முத்திரை, சின் முத்திரை இதெல்லாம் பயன்படுத்துவோம். ஆனா இப்போது நீங்க பார்க்கக்கூடிய ஒரு முத்திரை இந்த முத்திரை பாபா முத்திரை இல்லைங்க, அதுவும் ஒரு முத்திரை, அற்புதமான ஒரு முத்திரை தான். இந்த முத்திரை இது வரைக்கும் யாரும் பயன்படுத்திருக்கிறீங்களா? கை தூக்குங்க, கையை உயர்த்துங்க. இந்த முத்திரையை யாராவது பயன்படுத்திருக்கீங்களா? ஏறத்தாழ இங்க ஒரு 10 பேருக்குள்ள இருக்கிறீங்க இந்த முத்திரையை பயன்படுத்திருக்கீங்க. இந்த முத்திரையோட பேர் என்ன நினைக்கிறீங்க? என்னங்க? தேவன் முத்திரையா? இறைவன் முத்திரையா? சரி, ஆக இப்படி ஒவ்வொரு முத்திரைக்கும் பல பேர்கள் இருக்கின்றது. ஆனால் இதுவும் ஒரு அற்புதமான முத்திரை தான். இதுக்கு பேர் பிருத்திவி முத்திரை என்றும் சொல்லப்படுது. சரியா? அதே மாதிரி குபேரன் முத்திரை, சங்கு முத்திரை, இப்படி எல்லாம் ஞான முத்திரை, நிறைய முத்திரைகள் இருக்கின்றது. ஆயிரக்கணக்கான முத்திரைகள் இருக்கின்றது. சரி, ஆக இந்த முத்திரையை நீங்கள் ஒரு நாளைக்கு 24 நிமிஷம் தான் பயன்படுத்த சொல்லப்படும். தொடர்ச்சியாக 24 நிமிஷம் நீங்கள் பயன்படுத்த முடிஞ்சால் பயன்படுத்தலாம். சரியா? அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள 6 நிமிஷம் இப்படி 4 முறையாகவே நீங்க செய்யலாம். எப்ப செய்யலாம்? சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க செய்யலாம், தியானம் செய்யும் போது செய்யலாம். ஆக இதுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சூழ்நிலைய நீங்க தியானம் செய்யும் போது தான் நீங்க யூஸ் பண்ணலாம்னு இல்லை. ஆக இந்த முத்திரையை நீங்கள் செய்யும் போது என்ன நடக்கும்? உங்களுக்கு இந்த எர்த் ஃபார்ஸ் என்று சொல்லக்கூடியது இது பூமியினுடைய ஆற்றல், நெருப்பினுடைய ஆற்றலும் ரெண்டாக இணைக்கும் போது உங்களுடைய சுவாசம் ரொம்ப சீராக இருக்கும். இந்த சைனஸ் ஐயா முதல் சொன்ன மாதிரி சில இந்த மாதிரி வர்ம கலையிலையும் சில முக்கியமான அந்த தொடு வர்மத்தை பயன்படுத்தும் போது எப்படி அது தூண்டிவிடப்படுகின்றதோ இதே மாதிரிதான் இந்த முத்திரைகள். இதெல்லாம் அந்த ரிஃப்ளெக்ஸாலஜி பாயிண்ட், அக்குப்ரெஷர் பாயிண்ட்ல இந்த மாதிரி சம்பந்தப்பட்டது. ஆக இந்த முத்திரையை நீங்க வைக்கும் போது இப்படி சுருட்டி இப்படி வைக்க கூடாது. ரொம்ப பேர் முத்திரையை சில சமயங்கள்ல சில முத்திரைகளுக்கு அப்படி தேவைப்படும். இந்த விரல் நுனிகள் இரண்டும் இந்த மாதிரி ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும். இந்த 2 விரல் நுனிகளையும் ஒன்றாக இணைத்து குறைந்தது ஒரு 6 நிமிஷம் இப்படி செய்தால், முக்கியமாக ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுங்களா? ரொம்ப பெருத்து போன உடம்பு இருக்குல்ல, சிம்பிளா சொல்ல போனா ஓவர் வெயிட், இந்த உடம்புடைய தேவையில்லாத அந்த மாதிரி உடம்புடைய கனமும் குறையும். ஆக உடம்புடைய எடையும் குறையும். குறைஞ்சது நீங்க ஒரு 3 மாசமாவது இது செய்துட்டு வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 24 நிமிஷம் உங்ககிட்ட ஒரு 3 மாதத்துல ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னு சொன்னாக்கா எந்த ஒரு டயட்லயும் நீங்க ரொம்ப கடுமையாக போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த கொழுப்புகள், தேவையில்லாத ஊழசதைகள் எல்லாம் இந்த முத்திரையின் மூலமாக குறைக்கப்படுகின்றது. அடுத்து இந்த மூலாதார சக்தி என்று சொல்லக்கூடிய ஆதாரங்களுக்கெல்லாம் நமக்கு முதல் தொடக்கமான இருக்கக்கூடிய அந்த மூலாதார ஆதாரத்தை, சக்கராவை இந்த மாதிரி ஆற்றல் பெற செய்து நமக்கு உடலுக்கு வேண்டிய அதிகமான ஒரு அற்புதமான ஆற்றலை, ஆக அதுதான் இந்த மாதிரி மூலாதாரம் என்று சொல்லக்கூடியது. மூல சக்தி நமக்கு அதிகமாக வலிமையும் சக்தியும் கொடுக்கக்கூடியது இந்த முத்திரை. உங்களுடைய மூலாதார ஆதாரத்தை, ஒவ்வொரு முத்திரையும் ஒரு ஆதாரத்தை 7 சக்கரங்களையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சக்தியும் உண்டு. இதுல முக்கியமாக உங்களுடைய தொடக்கமான முதல் சக்கரத்தை ஆற்றல் பெற செய்யக்கூடியது. ஆக சீனர்கள் சிகப்பு வர்ணத்தை அதிகமாக பயன்படுத்திய அந்த சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இது இந்த மாதிரி முத்திரையை நீங்க பயன்படுத்தியும் நீங்கள் அந்த மூலாதார சக்கரா என்று சொல்லக்கூடிய பேஸ் சக்கராவை நீங்கள் ஆற்றல் பெற செய்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உங்களுக்கு பெரும்பாலான அந்த மாதிரி வலிமை, ஆரோக்கியம், சுறுசுறுப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சரி, இறுதி